ஹாய் காய்ஸ், 2 நாள் இல்ல இன்னைக்கு கேலி டே. லாஸ்ட் வீக் மாதிரி ஸ்விங் 80ல இந்த மாதிரி பறக்காம ஒரு சின்ன முன்னேற்றம். அது என்ன கதன்ட்டு அப்படியே போற வழியில பாப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்னிங் எப்பயும் போல வாக்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ஓட்ஸ் செஞ்சு சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு ரீச் ஆயிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கார்டியோ பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி தலைவனை போய் பிக்கப் பண்ணியாச்சு. இந்த சின்ன குழந்தைங்களா அப்பா கூட வண்டியில போகும்போது உட்காந்து வரல, அந்த மாதிரி தான் இந்த ஆளு உட்காந்து வராரு. இந்த ஆளு ஓட்ட விடாம நான் ஓட்டுறதுக்கு ஒரே காரணம் அது இந்த காரணம் தான். இன்னைக்கு டைனாமிக் தான் ட்ரெயின் பண்ணது. வீட்ல இருந்து கிளம்பும் போதே இன்னைக்கு எந்த மூலைக்கு பறக்க போறேன்னு பயத்திலே தான் கிளம்பினேன். கடவுள் புண்ணியத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஃப்ரண்ட் ரோல் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் செட் வண்டி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ப்ராப்பரா பண்ணிட்டேன். ரவலை கணபதி ஒரு ரவுண்ட் ஆச்சு உருப்படியா சுத்தினோம். இந்த ஆள் என்ன பொருள் காட்சியில இருக்கிறார். அங்க ராட்டின மாதிரி கிறுக்குன்னு சுத்தின இருக்கா. அண்ட் இவ்வளவு டேஸா பேக் ரோல் பண்றதுக்கு இந்த பார் மேல ஏறி உட்காரும் போது பக்கத்துல இருக்க கம்பியை சப்போர்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா இதுக்கு மேல மாஸ்டர் அந்த சப்போர்ட் இல்லாம பண்ண சொன்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வரல, ஏறின வேகத்திலே திரும்பி கீழே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் எப்படி பண்றதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதே மாதிரி பண்ண கரெக்டா வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது இந்த ஐபாருக்கு போகும்போது தான் பயந்தேன். ஏன்னா இதை லாஸ்ட் வீக் பண்ணும்போது தான் பரபரன்ட்டு பறந்தேன். ஆனா சர்ப்ரைசிங்லி லாஸ்ட் வீக் மாதிரி கீழே இல்லாம எல்லா அட்டெம்ப்ட்லயுமே பாரை கரெக்டா ஹோல்ட் பண்ணிட்டேன். சொல்றது ஒரே விஷயம் தான், கீப் ட்ரையிங் கைஸ். நான் இதை இன்னும் பர்ஃபெக்ட்டா பண்ணோம். அங்கங்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்றேன். அதோட கரெக்ஷன்ஸ் மாஸ்டர் சொன்னாரு. ஹோப்ஃபுல்லி அப்கமிங் டேஸ்ல அதை கரெக்ட் பண்ணிடுவேன் நம்புறேன். லாஸ்ட் வேரியேஷனா இந்த நீ கெய்னர் பண்ண ஃபர்ஸ்ட் செட்ல கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பண்ண செட்ஸ்ல கீழே விழாம ப்ராப்பரா நின்னுட்டேன். அண்ட் தென் பேரலெட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஹேண்ட் ஸ்டாண்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா இது நேத்து மாதிரி பண்ண முடியல. சோ அதுக்கப்புறம் ஃப்ளோர்ல ஒரு ட்ரை கொடுக்கலான்னு கொடுத்தேன். லைட்டா ஷோல்டர் பெயின் வர மாதிரி இருந்தது. ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா நம்ம ஆளு புசிய பார்த்த உடனே ரப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம புசி நண்பருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, சீட்டை போட்டு புரண்ட ஆரம்பிச்சிட்டாரு. எங்க மூஞ்சில பூரா விட்டுற போறான்னு வீட்டுக்கு கிளம்பி வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் சாப்பிட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளைண்ட் ஒர்க்ஸ் இருந்தது. அதை பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போம் கைஸ். பாய்.